ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு பேட்ரிக் வந்துட்டு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் வந்துட்டு காப்பாற்றுவார். ஸ்டார்டிங்குமே இவர் தான் வந்துட்டு ஒரு வாட்டி காப்பாற்றிருப்பார். இவர் வந்து சூசைட் பண்ண போயிருக்க மாட்டா, ஜஸ்ட் குடிச்சிட்டு இப்படியே போயிருப்பாளா, அப்போ வந்துட்டு அவர் தான் காப்பாற்றிருப்பார். அவர் தான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஹீரோட வீடை தான் காட்டிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல, ஜூலியோட அக்கா, அவங்களுக்கு வந்துட்டு இல்லை பெருசாக யாரையும் கூப்பிட வேணாம், நம்ம ரிலேட்டிவே வச்சு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்கன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறான். அவங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி அவள் என் வீட்டு மருமலாக வரணும்னு ஆசைப்படல, அவளை வந்து நான் கஷ்டப்படுத்துறதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறேன். ஸோ இதுக்காக நான் வந்துட்டு பெருசாக செலவு பண்ணலைன்னா கல்யாணம் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க முடிவில் இருக்காங்க இந்த ஸ்டெப் மாம். அது வந்துட்டு அவங்க இந்த பிளானில் இருக்காங்கன்னு தெரியாமலே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ சிம்பிளாக பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா வந்து சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு இவர் வந்துட்டு என்ன இது, நம்ம ஒரு பொண்ணு வச்சுருக்கோம், அந்த பொண்ணோட கல்யாணத்தை நம்ம வந்துட்டு பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுவோம், என்ன எப்படி வந்துட்டு க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் வச்சு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு. ஹீரோக்கும் வந்து இது உடன்பாடே கிடையாது. அப்போ வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. ஒரு வேளை வந்துட்டு உடம்பு சரியில்லை, வெளியே தெரிய வேணாம் நினைக்கிறாங்க போல். சரி ஓகே, அவங்க இஷ்டப்படி நடக்கட்டும் போது இங்கே நம்ம நீக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ விஷயம் எனக்காக வந்துட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. இதனால ஹீரோக்குமே இது உடன்பாடு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வயிற்றுவலின்னு சொல்லிட்டு பேட்டியை போய் சேர்த்துருப்பாங்களே, அவளுக்கு வந்து அப்பட்டிக்ஸ் போல் வெடிச்சிருக்கும் போல். உடனே வந்துட்டு ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு கேட்பா, நான் எங்கே இருக்கேன், யாருக்கு இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பருக்கெல்லாம் அவர் வராரு. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டாக்டர் போல். அவர் தான் சொல்லுவார், நான் சரியான சமயத்தை வந்து பார்த்தேன், இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவளுக்கா அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்க பரம்பரை நெக்லஸ் நகை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை வந்து மருமகளுக்கு தான் கொடுக்கணும். அதில் வந்து கல்யாணம் அன்னைக்கு வந்துட்டு ஒரு ரிங் போடணும், அதை வந்து பார்த்துட்ருப்பாங்க. இது வந்து நீக்கு வந்து ஒர்த்தே கிடையாது, இந்த மாதிரி ரிங்கை வந்து நான் அவளுக்கு தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ப்ராப்பராக என் வீட்டுக்கு மருமலாக வர போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கே பார்த்துட்ருக்காங்க. இந்த ரிங் எப்படி கொடுக்காம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க போல். இது வந்து நீ கைக்கு போயிடக்கூடாதுன்னு மட்டும் நல்லா திங்க் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நீயும் சரி சாயும் வந்துட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க, நாங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறோம், இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச ரிங் வந்து வாங்கிக்கோ எங்கே இது கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பா யோசிக்கிறாரு. என்னது 2 பேரும் வந்துட்டு ஜுவல்லரி ஷாப் போகிறீங்களா, ரிங்கா, ஏன் அவங்க ஃபேமிலியில் தான் பரம்பரை ரிங் இருக்கும்ல, அதை அந்த வீட்டுக்கு வர மருமகள் தானே போட்டு விடுவாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அப்போ நீ சொல்கிறா, இல்லை அது கொஞ்சம் ஓல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்துட்டு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க, அதுவும் சாய் அழைச்சிட்டு போய் நீ பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க போது இவருக்கு வந்துட்டு என்ன இது, அது ஆல்ரெடி வெட்டிங் ரிங் இருக்கும் போது அந்த பரம்பரை இது தானே வரணும் மருமகள்னா, நல்லாவே இல்லையே அப்படின்னு இவருக்கு வந்து ரொம்ப திங்க் ஆகிட்டே இருக்குது. விடுங்க, ஒரு வேளை வந்துட்டு அது நல்லா ஓல்டாக இருக்கும் போல், அதனால தான் வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் வாங்கிக்கோ இப்போ உள்ள ஃபேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல எங்கள் அக்கான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே நம்புகிறாங்க. உடனே வந்துட்டு ஓகேம்மா நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி சொல்லி இவரும் வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து மனசில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோ வரான், குட் மார்னிங் சொல்லிட்டு ஹீரோ வரானா. அப்போ வந்துட்டு இவன் சொல்கிறேன், எங்கே போகிற, காலையில் கிளம்பி இருக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்குறான். எனக்கு இன்றைக்கி நீ ஒரு டின்னர் தரணும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவானா. கண்டிப்பாக தரேன், நானும் சாயும் வந்து வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது, அவுட்டிங் போகிறீங்களா, கப்பல் அவுட்டிங் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலாய்ச்சிட்ருப்பான். அப்புறம் அவங்க அப்பா வந்து எழுந்துச்சி போயிடுவார். சரி நம்ம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து உள்ளார போயிடுவாரா. அப்போது அவர் சொல்ல இவனும் வந்துட்டு யாடா பார்க்க போகிறான்னு பிளானில் இருப்பான். அதே மாதிரி யாடாவை என்ன பண்ணுவானா, கிளம்பி வெளியே வந்திருப்பா. எப்படிம்மா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா இருக்கேன்ப்பா, நான் வந்துட்டு ஹீரோ கூட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த சியா வந்துடுவான். சியா என்ன பண்ணுவானா, பேலன்ஸ் டெபிட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ண தான் வந்தேன், அமௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. உடனே வந்துட்டு இல்லை என்கிட்ட பற்றி காசு இல்லை அப்படின்னு வந்துட்டு அந்த அப்பாக்கார சொல்லும் போது, உங்ககிட்ட நான் காசு எதிர்பார்க்கலையேப்பா, நீ உன் பொண்ணை கூட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே இந்த யாடாவை தான் கேட்பானா. உடனே வந்துட்டு அப்பா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ தப்பா நீ கடை வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சியா என் பொண்ணு கொஞ்சம் வெளியே போகிறாங்க போது நான் கூட வெளியே போகிறேன், ஏன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாமா, உன் பொண்ணுக்கு நான் பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன், நான் கூட தான் வெளியே போகிறேன், பேசாமல் உன் பொண்ணு என் கூட ஒரு பார்ட்டிக்கு வந்தான்னா நான் அவளுக்கு வந்துட்டு பே கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கண்மணி நீட்டும் போது இந்த அப்பக்காரனுக்கு வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு. ஏம்மா ஒரு வாட்டி போயிட்டு வாமா அந்த சியா கூடங்கும்போது, அப்பா நோ வேப்பா எனக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாள். இங்கே அப்படியே வந்துட்டு இவன் காசெல்லாம் நீட்டும் போது இந்த அப்பா காசையாயிடும். போமா நீ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் பண்ணாத, ஜஸ்ட் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு தானே கூப்பிட்றாரு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, நீயும் சரி சாயும் சரி ரிங் வாங்குறதுக்கு ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்திருப்பாங்க. என்ன ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அதே ஜுவல்லரி ஷாப்புக்கு சியா கூட வந்துட்டு யாடா வருவான். இவ என்னடா இது கேட்ட வாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு யாடா வந்துட்டு ஒரு
சியா கூட நிற்கிறது வந்து பார்த்துட்றான். என்ன நம்ம அண்ணன் லவர் இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. அவன் சொல்கிறான், ப்ரைஸை பற்றி கவலையே படாத, அவனுக்கு பிடிச்ச டிசைன் எடுத்துக்கோ அப்படின்னு சியா வந்து சொல்கிறானா. இவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக இவளுக்கு தான் நகனா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ வந்து ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு ஓகே ஆன்ட்டியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். வந்துடுவா, கிளம்பிடுவா இவ ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணிட்டு. இங்கே ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி யாடா பார்க்க போயிருப்பான். அவங்க அப்பா வந்துட்டு யாடா ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருக்கான்னு சொன்னதுக்கப்புறம், இன்றைக்கி நான் வந்துட்டு யாடா பார்க்க போனேம்மா, ஸோ வந்துட்டு அவன் வெளியே போயிருக்கலாம், இன்றைக்கி நைட் நீ கூட டின்னர் போகணும், ஸோ அவனை நான் பிக்கப் பண்ண நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா தங்கச்சியை வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து கிளம்புறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க சித்தி வந்து தூக்கி எரிஞ்சிருப்பாங்களே ஸ்டெப் மாமா, ஸோ அதே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த தோட்டத்தில் வந்து எங்கே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கா. செயின் கிடச்சிடாதான்ட்டு. அதுதான் நம்ம ஹீரோ எடுத்துட்டானே. இது வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நீ வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி என் கூட வெளியே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. யார் நானா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் ஆன்ட்டியை பார்க்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்பாளா ஹீரோயின். ஆமாம் ஆன்ட்டியை பார்க்க வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு மனத்தோழியாக வந்துட்டு நீ தான் இருக்க போகிறங்கும்போது ஹீரோயின் கேட்குறா, யார் நானா அப்படின்ட்டு. ஆமாம் கல்யாணம் வேறு நெருங்கிச்சு, சீக்கிரம் வைக்க போகிறாங்க, ஸோ உனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரி பிரைட் மெயின் சொல்லுவாங்க போல், ஸோ நீ வந்துட்டு என்னோட மனத்தோழியாக இரு, நான் ஆன்ட்டிகிட்ட பர்மிஷன் கேட்டங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. சரி நம்ம 2 பேரும் வெளியே போகலாம், நான் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இவளுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்களாங்கும்போது அலோவ் பண்ணிட்டாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வெளியே போவாங்களா. கரெக்டாக ஹீரோ தான் பிக்கப் பண்ண வருவான். ஹீரோ வந்ததுமே பிக்கப் பண்ண வர சொன்னேன், இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்ட்டி எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக தரேன் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோயின் தான் என்னோட பிரைட் மேடு, ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு எனக்கும் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம போய் சாப்பிட்லாங்கும் போது ஹீரோக்கு ஆச்சரியம், அது ஹீரோயின் வந்துட்டு வராளா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் எங்கேயுமே வர மாட்டாள்ல, அவனுக்கு வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும். சரி நான் கிளம்புறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மனத்தோழன் வந்துட்டு நம்ம ஹீரோ தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் வந்துட்டு சேமாக ஒரு ட்ரெஸ் வந்துட்டு எடுப்பாங்க போல். இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் தான் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு அமைதியாக வந்துட்டு கிளம்பி காரில் வராளா. நீ ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 3 பேரும் வராங்க. அப்போ கடையில் வந்துட்டு ட்ரெஸ்லாம் வந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு வெளியே அழைச்சிட்டு வராங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணி அந்த லுக் வந்து கொண்டு வராங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு வெளியே வந்து பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருப்பான். பாருங்கள் எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே கடை ஓனர் வந்து கேட்பாங்களா. அப்போ வந்துட்டு பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்ப அழகாக இருப்பாள். எப்போவுமே ட்ரெஸ்ஸில் தானே இருப்பாள். ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாள். அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவாங்களா. அப்போ வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கவே. ஸோ என்ன சொல்லுவோன்னா, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப ஷூட் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவானா. ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட் ஆகிடும். 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றதுக்காக போவாங்க. அது வந்து ஸ்ட்ரீட்டில் தான் வந்துட்டு பெஞ்செலாம் போட்டிருப்பாங்க. ஹீரோனுக்கு இந்த மாதிரி பழக்கமே கிடையாது. என்ன ஆர்டர் பண்ணே தெரியாது. ஸோ ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன ஆர்டர் பண்ணே தெரியல அப்படிங்கும்போல, சரி நாங்கள் ஆர்டர் பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்களா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா சீசனிங்லாம் இருக்குல்ல, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்பான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வந்து குடிக்க போவாளா. என்ன எந்த ஃப்ளேவரும் ஆட் பண்ணாமல் பிளைண்டாக குடிக்கிறேன், நல்லா இருக்கும் இதை போட்டு பாரு சொல்லிட்டு நிறைய சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வந்து போட்டுருவான். அப்போ வந்து நீ சொல்லுவான், அண்ணே நீ என்ன பண்ணுற அப்படிங்கும்போது, சும்மா சொல்லிட்டு அவளை டீஸ் பண்ணுறதுக்காக நிறையா வந்து போட்டுருவான். ஹீரோயினுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவளை என்ன பண்ணுவான்னா எடுத்து குடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக கார ஆரம்பிச்சிடும், மூக்கில் ஏறிடுமா. ஸோ வந்துட்டு ரொம்ப இரும ஆரம்பிச்சிடுவா. ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான். லைஸாக அவன் டீஸ் தான் பண்ணுவான். அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு சும்மா பண்ணேன் இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தண்ணி கொடுப்பான். நீ வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அப்போ கரெக்டாக நீயோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல காலேஜ் மேட், அவங்க 3 பேருமே வந்துட்டு மூவிக்கு போகிறாங்க பிளான் பண்ணி வந்திருப்பாங்க போல். அவங்க நீயே பார்த்ததுக்கப்புறம் நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. வந்துட்டு இல்லை நான் அண்ணன் கூட வந்திருக்கேங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் அண்ணன் கிட்ட நாங்களே பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம நீயே வந்து நான் மூவி கழிச்சிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பாங்களா. உனக்கு ஹீரோ வந்துட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ வந்து பாப்பா நான் வந்து ஹீரோயினை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு காரில் போயிட்டு இருப்பாங்களா. அப்போ இவன் அமைதியாக வந்துட்டு இருப்பாள். அப்போ ஹீரோ வந்துட்டு சும்மா நம்ம மூவ் பண்ணுவான். இப்படி தான் நான் சாய்கிட்ட மட்டும் பேச ட்ரை பண்ணுவேன், மற்றவங்கள்ட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி பேசுவானா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அமைதியாகவே இருப்பாள். நான் எது பேசினாலும் நீங்கள் என்னை தப்பாக தான் நினச்சிக்க போகிறீங்க, என்னை பற்றி எதுவுமே பாசிட்டிவாக நினைக்க மாட்டீங்க, நெகட்டிவான தாட்டு தான் இருக்கும், அதுக்கு எது உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு, ஸோ நான் அமைதியாகவே இருந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாள். அப்போ வந்து டக்குனு ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அப்போ நீ என்ன சொல்ல வர, நான் நெகட்டிவான பர்சன் சொல்ல வரியாங்கும்போது, ஆமாம் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, நீங்களாவே ஒன்று நினச்சிக்கிட்டு வந்து பேசுகிறீங்க, இந்த தண்ணியில் இருக்கும்ல லோட்டஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இதை சொல்ல வருவோம். அப்போ ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். நீ இருக்க பற்றியா வாயை தந்தாலே ஆஷா தான் பேசுகிற, ஸோ அந்த வாயை அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணால் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா ஹீரோயின் வந்து கிஸ்
பண்ணிடுவான். ஆனால் ஹீரோயினுக்கா ஷாக்காக போயிடும். ஸோ என்ன பண்ணுவான்னா பலரும் ஒன்று அரைஞ்சிட்டு கீழே இறங்கிடுவா. ஹீரோ வந்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பானா. நான் உங்கள் கூடலாம் வரமாட்டேன், நானே நடந்து போய்க்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நடந்து போவா. அதுவும் வந்து ரொம்ப நைட் ஆகிடும், கடையிலாம் நிறைய இடத்துல சாத்தியிருப்பாங்க. ஹீரோ வந்து இங்கே பாரு, உனக்கு ரூட்டு கூட தெரியாது, நான் அழைச்சிட்டு போகிறேன், இங்கே பாரு யாருமே ரோட்டில் இல்லை அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். அவள் மீறிக்கிட்டு போவாளாம். என்ன ரொம்ப ஷோ ஆஃப் காட்டுறியா, பரவாயில்ல நீ போய்க்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, நீ இப்படிலாம் திரும்பி தான் வந்தாலும் சொல்லிட்டு காரில் உட்காந்துருப்பான், திமிர் பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வேலைக்கார்ட்ட வந்துட்டு இந்த ஸ்டெப் மாம் கேட்பாங்க, என்ன அவள் போனாலே வந்தாலே என்னன்னு கேட்பாங்களா. இன்னும் இல்லை மேம், நான் வந்துட்டு ஹீரோயின் இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கா செம டென்ஷன் ஆகிடும். போனதுக்கப்புறம் என்ன உன் பொண்ணு வந்துட்டு அப்படியே வெளியே சுற்றிட்டு இருக்காளா, ஒரு நாள் விட்டால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்துட்டு கோவம் வரும். எப்போதான் அந்த ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ பார்த்து அந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டு இருப்பாள். அப்போ ரோட்டை 2 பேர் வந்துட்டு அவகிட்ட வருவாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு பயம் வந்துடும். என்னம்மா இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு கையை பிடிச்சி இழுக்க பார்ப்பாங்களா. ஹீரோயின் வந்துட்டு வழி விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாளாம். இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வெளியே வரா அப்படின்னா நீ ஒன்றும் அப்படி ஒன்றும் நல்ல பொண்ணாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த மாதிரி கிளம்ப தாட்டு தான் இருக்கும் போல். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின்ட்ட வந்து தப்பானதுக்கு வரணும். கரெக்டாக வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான் நம்ம ஹீரோயினை. ஸோ அவனை அடிச்சு போட்டு தூக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மயக்கமே வந்துடும். பயந்தத்தில் மயக்க போட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, அவளை பிடிச்சிருவான். ஸ்டெப் மாமோட கனவுல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வர மாதிரி இருக்கும். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, என்ன நீ என்னை பேயா வந்து பயமுத்துறியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் மாம் வந்து கேட்பாங்களா. நான் பேயா வந்துலாம் பயமுத்தலை, என் பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணாத, நீ வந்து இப்போ பண்ணுறல ஒரு கல்யாணம் ஃபேக்கா, அதெல்லாம் நீ பண்ணாத, எந்த ஃபேமிலியும் வந்து ஸ்பாயில் பண்ணாதன்னு சொல்லுவாங்களா. பண்ணுவேன், நான் எல்லாமே பண்ணுவேன், என் பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு வேற சொல்லுவார். ஹீரோயின் வந்து டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லுவாரா. நான் பண்ணுவேன், நீ வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்க அப்படின்ட்டு கனவுல கூட வந்துட்டு அந்த ஆளை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கனவை டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. நம்ம கனவுல வந்து அந்த ஆள் பேயை மிரட்டுறானா அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு தான் ஃப்ரெண்டு ஜெட்டு வீட்டுக்கு போயிருப்பான். அவன் பயந்துவான ஹீரோயின் வந்து மைக்கில் தானே இருப்பாள். ஸோ வந்து தண்ணி எடுக்க போவான். அப்போ ஹீரோயின் லைட்டாக வந்து முழிப்பு வந்து அப்படி பயப்படுவான். என்னை டச் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயப்படுவான். அம்மாங்க வளா. ஹீரோ வந்துட்டு இல்லை பயப்படாத, நான் உன்னை சேவ் பண்ணிவிட்டேன், நீ சேஃபாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணுவான். உடனே வந்துட்டு பாப்பால பயத்தோடு இருப்பாள். இங்கே பாரு, உனக்கு ஒன்றுமே ஆகாது, நீ பயப்படாத, உனக்கு எதுவுமே ஆகும், நான் விட மாட்டேன், நீ இப்போதைக்கு சேஃபாக தான் இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுலேருந்து அந்த வார்த்தையெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஹீரோயின் ரொம்ப பயந்துருப்பா. அப்போ டக்குன்னு நான் வந்து ஹக் பண்ணிடுவான். உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவன் வந்து ஒரு இது பண்ணிப்பான், ஹக் பண்ணிப்பான்னா அவள் ரொம்ப நடுக்கத்திலே இருப்பா, அழுதுகிட்டே இருப்பாங்க. எதுக்கு நீ அழுகிற, நீ பயப்படாத, நான் தான் சொல்கிறேன்னு, நான் இருக்கேன், நான் உன்னை ஒன்றுமே உனக்கு நடக்க விடாமல் பார்த்துப்பேன், நான் நல்லமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ லவ்வர்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிட்டு ஹக் பண்ணுறான். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரெண்டு ஜெட்டு வந்து பார்த்துட்ருப்பான். இது கொஞ்சம் நாளாகவே நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி இருக்கானே, ஒருவேளை இந்த பொண்ணு மேலே தான் அவனுக்கு லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ தனியாக இருப்பான். அப்போ வந்து கேட்பான், என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி வன்சிகாக்கு என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதை பார்த்தா வந்துட்டு அவள் பேனிக் அட்டாக் ஆயிருக்கா, ஸோ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவுக்கு வந்து தெரியுது நம்ம கிஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, அவன் இதில் இருந்திருப்பா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. பட் வந்துட்டு அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போவானா. உண்மையை சொல்லு, என்ன பண்ண நீ அப்படிங்கும்போது அப்போ ஹீரோ சொல்லுவான், நான்லாம் ஒன்றும் பண்ணல, இந்த மாதிரி ஷாப்பிங் போயிட்டு வந்தோம், அவள் வந்துட்டு கோச்சிட்டு போனான், 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ரவுடி பசங்க வந்துட்டு அவகிட்ட வந்து தப்பாக பிஹேவ் பண்ண வந்தாங்க, அதனால தான் பேனிக் அட்டாக் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான், அவன் மயக்கப்பட்டு விழுந்துட்டா அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே வந்து ஜெட் வந்து சிரிப்பான். ஓ அப்படியா, சரி உனக்கு என்ன அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸு, ஏதோ நடக்குது போலியே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். நடக்குது போலியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. என்னடா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை எனக்கு தோணுது, நான் வந்து பார்த்த விதத்தை பார்த்தா நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு அந்த பொண்ணு மேலே ஏதோ க்ரஷ் இருக்குது போலையே, லவ் இருக்குது போலையே, உனக்கு பிடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கேட்டுட்டான். உனக்கு வந்து வன்சிகா பிடிக்க மாட்டேன். உடனே ஹீரோ வந்துட்டு யார், எனக்கு அப்பெல்லாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிப்பான். கரெக்டாக ஹீரோயின் ஏஞ்சி வருவாளா. அப்போ வந்துட்டு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, உனக்கு தெரியும்ல நான் வந்துட்டு யாடாவை லவ் பண்ணிகிட்ருக்கேன்ட்டு, ஸோ யாடாவை லவ் பண்ணும்போது நான் எப்படி வன்சிகாவை லைக் பண்ணுவேன், அவள் ஜஸ்ட் அவளுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவ்வளோதான், அவளை லவ்வரால் நல்லா இது பண்ண முடியாதுங்கும்போது கேட்பான், உண்மையாக தான் சொல்கிறேன்னு கேட்பான். ஆமாம் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் வன்சிகாவெல்லாம் லவ்லாம் லைக்கும் பண்ணல லவ்வும் பண்ணல அப்படின்ட்டுவோனா. இது எல்லாமே ஹீரோயின் வந்து காதில் வாங்கிடுவா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஹீரோ திரும்பும் போது நம்ம ஹீரோயின் நிற்பாளா, இந்த மாதிரி கிளம்பணும் வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லுவாளா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா அழைச்சிட்டு வருவான். என்னடா இது நம்ம பேசுனது காலை வாங்கியிருப்பான், அந்த தாட் வேறு இருக்கும். ஏன்னா ஹீரோயினுக்கு பிடிக்கும்ல. ஸோ 2 பேரும் வந்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது இவ இறங்குவாளா. அவன் வந்துட்டு சாரி கேட்பான், அந்த கிஸ் பண்ணியிருப்பானே, ஸோ அது சாரி கேட்பானா. உடனே இவன் என்ன சொல்லுவானா, பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்துட்டு அங்கே ஹியூமனிட்டியோட என்னை காப்பாற்றுனீங்களே, அப்படியே போட்டோம் தொலைட்டோன்னு விடாமல், ஸோ அதுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து இறங்கி போயிடுவா. அதுக்கப்புறம் இவன் இறங்கி வரும்போது, என்ன இந்த நைட்டில் வந்து லேட்டாக வர, என்ன உன் ஹஸ்பண்டை பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுவாங்களா. இல்லை நீ உங்கள் அம்மா மாதிரி தானே, இந்த மாதிரி யாராச்சும் ஹஸ்பண்டை வந்துட்டு இது இப்போ வச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசும்போது, ப்ளீஸ் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்கள போய் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன உனக்கு அவ்வளோ திமுறாடின்னு அடிச்சுட்டு
திருப்பி வந்துட்டு என்னையே ஏற்று பேசுறியான்னு எதோ பேச வருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல சாய் வந்தோடனே நெஞ்சை பிடிச்சி டேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரத்தில் வந்து லேட்டாக வரியே, நான் உன் நல்ல விஷயத்துக்காக தான் பேசுகிறேன், உன்னால் புரிஞ்சிக்க முடியாது வன்சிகா, இந்த மாதிரி உன் அண்ணன் பேர் நம்ம ஃபேமிலி பேர்லாம் கெட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பாங்களா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் சாய் வந்துட்டு அம்மா அம்மா அப்படி அப்படின்னு தூக்கிட்டு போவான். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு வீட்டில் போய் படுக்க வச்சுட்டு கஷாயமாக ஏதோ ஒன்று கொடுத்துட்டு படுக்க வச்சுருவான். ஓகே, அதுக்கப்புறம் திரும்பி வந்து கேட்பான், இந்த மாதிரி அம்மா வந்து உன்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இவன் நினச்சிக்கிட்டான் அந்த அம்மா ஆக்டிங் பண்ணுறதுலாம் இவனுக்கு தெரியாதுல்ல மழை பயலுக்கு. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த மாதிரி அம்மா வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உன்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்குமே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நீ நல்லதுமாக இருக்கணும், அதுக்காக தான் நீ அம்மா பேச்சை கேட்டு நடந்துக்கோ அப்படின்ட்டு இப்படி சொல்கிறான். ஹீரோயின்கா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல, நம்ம பையன் இப்படி ஏமாந்து போகிறான்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து கேட்பா, இந்த மாதிரி அக்கா அண்ணன் நான் வந்துட்டு யாடா பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா அவன் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் யாடா வந்துட்டு சியா கூட பார்த்துருப்பாள். ஸோ இப்படி பேச வரும்போது கரெக்டாக யாடா வந்துடுவா. யாடா வந்துட்டு ஹே பேபி, நான் நேற்று வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனேன் அப்படின்னு சொல்லும்போது கையில் ரிங் இருக்கும். இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணுவாங்க. நீ வந்து நோட் பண்ணிவிட்டு என்ன ரொம்ப அழகாக இருக்கே அப்படிங்கும்போது அப்போ வந்துட்டு ஆமாம்மா நான் நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோன்னா அப்போ நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நானே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாளா. ஹீரோ கேட்பான், உனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்காதே, இந்த கோல்டு டைமெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இல்லை ஒரு ஸ்டைலுக்கு நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன், மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது ஓ அப்படியா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் அந்த ஜுவல்லரி கடைக்கு நானும் வந்திருந்தேன் சாய் கூட, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட இருந்தது நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு வந்து ரொம்ப சூட்சமாக சொல்லுவாளா. இதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப இதாகிடும். இல்லை நான் அந்த ஜுவல்லரியில் வாங்கலை, வேறு கல்லில் வாங்கினேன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட வந்துட்டு சொல்லுவாள், அந்த மாதிரி நேற்று நான் சியா கூட போனதை வந்துட்டு ஹீரோட தங்கச்சி வந்து பார்த்துருக்கா, எனக்கு இதுக்கப்புறம் சியா கூட எங்கேயாச்சும் வெளியே போ அப்படின்னு சொல்லி அப்புறம் இருக்குப்பான்னு சொல்லுவாளா. உடனே அவங்க அப்பா வந்துட்டு அப்படியா, சியா உனக்காக வந்துட்டு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சேன்னு சொன்னார், நெக்லஸ்ஸு. ஸோ அதை வாங்க நீ போகலான்னு நினச்சேன், நீ போக மாட்டே போகலாமா, சரி நான் போகிறேன்னு சொல்லும்போது இது நெக்லஸா, ஓகேப்பா இந்த வாட்டி ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு மட்டும் நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி திருப்பி சியாவை பார்க்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இவளை ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அந்த டாக்டர் தான் அழைச்சிட்டு வந்திருப்பார். இந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தானே இருக்கா, இல்லையே அப்படின்னு சொல்லுவாளா. சரி நான் உங்களுக்கு டிஃபன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் போய் டிஃபன் பண்ண போவான். இன்றைக்கி தான் கல்யாண நாள் போல். ஸோ இவன் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சாய் வந்து அந்த ரூமை பார்ப்பானா. அப்போ அந்த பெட்டை பார்க்கும்போது சாய்க்கு வந்துட்டு பேட்டி ஞாபகம் வரும். ஏன்னா பேட்டி கூட தானே இவன் அந்த ரூமில் எத்தனை வாட்டி ஒன்றா இருந்திருப்பான். ஸோ வந்து பேட்டி ஞாபகம் வரும். நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம அம்மாக்காக வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அப்படின்னு ஒரு தாட்லேயே வந்துட்டு போயிட்டுருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இவங்க தெரிஞ்ச 4-5 பேரை மட்டும் வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போது அவள் வந்து பொண்ணு வராங்கங்கும் போது உன்னை பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, போடா போயிட்டு வந்துட்டு அவளை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் உன்னை சாய் போய் அழைச்சிட்டு வர ரொம்ப பிரச்சியாக அழகாக கிளம்பி வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவங்க முறைப்படி இருக்கிறது நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு பிரைட்மேட் வந்துட்டு நீ தானம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு போய் நிற்க சொல்லுவாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு போய் நிற்பான். இங்கே பார்த்தீங்கன்னா தொணமாப்பிள்ள நம்ம ஹீரோ தானே. ஸோ நம்ம ஹீரோ கிட்டே போய் பக்கத்தில் நிற்பா. 2 பேருக்கும் ஒரே ஆஷ் கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஹீரோட பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹீரோ சொல்லுவான், அந்த மாதிரி உருன்னு இருக்காத, உனக்கு ஒரு மேனர்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். நான் உருன்னு இருக்காது, அது எனக்கு தெரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க, மேனர்ஸை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயினும் குறைச்சி விட்ருவா. ஹீரோ வந்து அன்வான்டாக கிஸ் பண்ணியிருப்பானா அதை நினச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சடங்குலாம் நடக்க ஆரம்பிச்சிருவோம். அங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாமியை போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போய் பண்ணும்போது அவங்க பையனும் நல்லா பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ கிட்ட போய் பண்ணும்போது அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு நெஞ்செலாம் வலிக்கிற மாதிரி மயக்கம் வர மாதிரி நடிச்சிட்டு டக்குன்னு வந்துட்டு கீழே விழுந்துருவாங்க. அவங்க தலையில் வந்து 2 பேர் தலையிலையும் பொண்ணு மாப்பிள்ளை தலை ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து விழக்கூடாது போல். இவங்க விழுந்தோடனே சாய் என்ன பண்ணுவான்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவானே. ஸோ அவன் தலையில் அந்த மணி மாதிரி முத்து மாலை மாதிரி இருக்கும். இங்கே நீ தலையிலேருந்து கீழே விழுந்துரும். அதே வந்து ஒரு அபசகுணம் மாதிரி போல் அவங்கள. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து டாக்டர் வந்து பார்ப்பேன். அந்த டாக்டர் தான் ஃபேக்கான டாக்டராச்சு, இவங்க என்ன சொன்னாலும் கேட்குறாருல. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி நர்வஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்குறா, என்ன உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறேன். ஏன்னா நைட்டு திட்டும் போது நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க, திருப்பி நெஞ்சு வலின்னு பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு எல்லாம் நடிப்பாக இருக்கும்னு நினச்சி சிரிச்சுக்கிட்டே திரும்புவாள். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்து நிற்பான். ஓ என் தங்கச்சியோட கல்யாணம் வந்துட்டு இப்படி ப்ராப்ளமாக நடக்கிறதுனால உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போலி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹீரோ வந்து கேட்பான். நீ ஆனால் வந்துட்டு சிரிச்சிட்ருக்க, எல்லாருமே கஷ்டத்தில் இருக்காங்க, நீ வந்து சிரிச்ச ஃபேஸில் வர, அப்போ உனக்கு என்ன தாட்டு, என் தங்கச்சி மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டா அவளை வந்து நீ குடும்பப்படுத்தலை மட்டும் பார்த்தோன்னா அவ்வளோதான். இவன் தப்பாக நினச்சிட்டு ஹீரோயின் இந்த மாதிரி பேசுகிறான்னா உடனே வந்து ஹீரோயின்ட்டு அப்பெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லுவான்.
நான் சும்மா சொல்லாத, என் தங்கச்சி ஹர்ட் பண்ணனா உனக்கு வந்து பல மடங்கு நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி திருப்பி கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். நான் அதில் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டுருப்பேன். நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு யாடா வந்துட்டு நோக் அப்படின்னு சொல்லி கத்துவாளா, அப்படியே வந்து திரும்பி பார்ப்பான் ஹீரோஸ். அந்த சுச்சுவேஷன் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.